Chai with Chitra. Social talk. ஒருத்தர் அரசியலில் பிரபலமாகணும் அப்படின்னாலோ பதவிகளுக்கு வரணும் அப்படின்னாலோ அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும்? ராஜ கிரகங்கள்லாம் வலுவாக இருக்கணும். என்னென்ன ராஜ கிரகங்கள்? ராஜ கிரகம்னா சூரியன், செவ்வாய், குரு. இது மூணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இருந்தால் தான் அரசியல் நாம் அரசியல் அப்போ தான் பதவி வர முடியும். ஆமாம், 5ஆம் இடம் வலுவாக இருந்தால் தான் பதவி கிடைக்கும். லக்னத்திற்கு 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்து அங்கே சுபகிரகங்கள் சேர்ந்து 5 குடையவன் வலுவாக இருந்து 5, 9 குடையவர்கள் சம்பந்தம் ஏற்பட்டு அந்த மாதிரி இருந்தால்தான் பெரிய பதவி, அரசாங்க பதவி. ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க, இல்லை ஒருத்தர் மினிஸ்டராக இருக்கார், இல்லை ஒரு பிரபலமான ஒரு நபராக இருக்கார், ஏதோ ஒரு துறையில் ஒருத்தர் ரொம்ப பிரபலமாக இருக்கார். அது சினி ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை அவர் டாக்டராக இருக்கலாம், வேறு ஏதாவது வழக்கறிஞராக இருக்கலாம். அவருடைய துறையில் அவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்காருனாலே அப்போ வந்து 7ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இது மூணும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த ஃபேம்ங்கிறது கிடைக்கும். புகழை கொடுக்கக்கூடியது 7, 9 கம்பைன்டு வித் லக்னம். அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ உங்கள் துறையில் பார்த்தா நீங்கள் மிகவும் பிரபலமாக இருக்கீங்க. உங்கள் அமைப்பு அப்படி தான் இருக்கா? ஆமாம், அப்படி தான் இருக்குது. அப்படி தான் இருக்குது. அதனால தான் நான் முதல்ல நான் சொன்னேனே, நான் ஆரம்பத்தில் எங்கள் அப்பாவோட தொழிலை பண்ணணும்னு ட்ரை பண்ணி நடக்கலை. கடைசியில் இந்த தொழில் சங்கீதத்துக்கு போனேன், சங்கீதத்தில் எழுத்தாளரானேன். அதுவும் இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அதுலேயும் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கு, நல்ல புகழ் கிடச்சிருக்கு. அதில் என்னை எல்லாருமே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மியூசிக் கிரிட்டிக்குங்கிற ஒரு ஸ்தானம் எனக்கு நல்லாவே கிடச்சிருக்கு. அது பிறகு ஜோதிடத்துக்கு வந்தேன். ஜோதிடம் நான் டிவியில் சொல்ல ஆரம்பித்தது 2003, 21 வருஷம் ஆச்சு. 21 இயர்ஸாக நான் டெய்லி அப்பியர் ஆகிறேன். சூப்பர். 21 × 365 போட்டுங்க. அவ்வளோ நாளாக நான் ஜோசியம் சொல்லிட்டு இருக்கேன் டெய்லி. அந்த ஃபேம்லாம் வரணும்னா ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இருக்கணும். அதான் சொல்கிறேன், எனக்கு 2ல் குரு, அதனால் வாக்குஸ்தானம் நல்லா இருக்குது. நல்ல வாக்காக வருது, சொல்கிறது பலிக்குது. வாக்பலிதம்ங்கிறது ஏற்படணும்னா அதுக்கு ஜாதகத்திலே அமைப்பு இருக்கணும். சில பேர் நல்லதே சொல்ல மாட்டாங்க, சில ஜோசியர். எடுப்பில் ஐயோ இது அவ்வளோதான் அப்படின்பா, இப்போ கீர்னு ஆகிடும் போகிறவங்களுக்கு. அப்படி சொல்கிறாரு, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஒரு இன்சிடென்ட் நடந்தது கேரளாவில். அங்கே ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு டிவி, அதில் ஒருத்தர் டெய்லி ஜோசியம் சொல்லுவார் மலையாளத்தில். அதை துபாயில் இருக்கிற ஒரு கேரளாலேருந்து போன ஒரு தொழிலாளி, அவர் அந்த மலையாள சேனல் டெய்லி காலையில் பார்ப்பார். அதில் இவர் என்ன பண்ணிட்டாரு, இன்னைக்கு உனக்கு ரொம்ப மோசமாக இருக்குது, நீ அவமானப்படுவ, உன்னை எல்லாரும் நிந்தனை பண்ணுவாங்க, நீ அப்படி ஆகிடுவ இப்படி ஆகிடுவேன்னு ஓவராக நெகட்டிவாக சொல்லிட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, சூசைட் பண்ணிட்டார். ஐயோ, லெட்டரை வேற எழுதி வச்சுட்டார். இந்த சேனலை பார்த்தேன், இன்னார் இந்த மாதிரி சொன்னார், அதில் பயந்துட்டேன், எனக்கு அந்த மாதிரிலாம் அவமானப்படுறதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் லெட்டர் எழுதிட்டு ஹி கமிட்டட் சூசைட். அதுக்கப்புறம் அவர் இதனால தான் சூசைட் பண்ணுறாரு தெரிஞ்சு அவங்க சொந்தக்காரங்கள்லாம் அந்த சேனல் பேரில் கேஸை போட்டு அந்த ஜோசியரை படாத பாடுபடுத்திட்டாங்க. ஜோசியருக்கு தான் டைம் சரியில்லை, அவர் பாவம் அநியாயமாக இறந்துட்டார் ஒருத்தர். அந்த ஜோசியர் ரொம்ப அப்புறம் பின்னால் அதுக்காக வருத்தம் தெரிவித்து எல்லாம் பண்ணார். அதனால் என்னை எல்லோரும் கேட்பாங்க, என்ன எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறியே அப்படின்னு. இந்த மாதிரி வீக் மைண்டட் பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த துபாயில் நடந்த அந்த மலையாளிக்கு நடந்த இன்சிடெண்ட் இருக்கேன், அது எனக்கு ஒரு பெரிய வாணி. அதனால தான் நான் ரொம்ப பாலிஷ்டாக சொல்லுவேன். இப்போ நேரில் எங்கிட்ட பார்க்குறாங்க அப்படின்னா இந்த டைம் நல்லா இருக்குது, இந்த டைம் நல்லா இல்லைன்றதை நான் ஓப்பனாக சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணி வச்சுங்க, பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கெல்லாம் சொல்லுவேன். அப்புறம் எப்போ நல்லா இருக்குது மறுபடிங்கெல்லாம் சொல்லுவேன். பட் டெய்லி ப்ரோக்ராமில் நம்ம சொல்லி அதை ரொம்ப யாராவது சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி மனநிலை சரியில்லாதவங்க, இல்லை ரொம்ப வீக்கான மைண்டு உள்ளவங்க இந்த மாதிரி எதாவது பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அந்த இது வரும், பாவம் வரும். அதனால் நான் ஓரளவு எல்லாருக்கும் ஒரு நல்லா இல்லாத ஆட்களுக்கு கூட இன்றைக்கி நீ நல்ல சாமி கும்பிடு, நிறைய கடவுளை வேண்டிக்கோ, ரொம்ப பேசாத, சைலண்ட்டாக இரு அப்படின்லாம் சொல்லி நான் சொல்லுவேன். தட் மீன்ஸ் நல்லா இல்லைன்னு அர்த்தம். புரியுது. அதான் அந்த மாதிரி ஒரு நாசுக்காக சொல்லணும். கலைத்துறையில் ஒருத்தர் பிரபலமாகருக்கு அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும்? சுக்கிரன் நல்லா இருக்கணும். 10 குடையவனுக்கும் சுக்கிரனுக்கும் கேந்திரம் இல்லை திரிகோணம் இருக்கணும், அதில் ஒன்றா சேர்ந்துருக்கணும். சுக்கிரன் தான் கலைத்துறைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த சுக்கிரன் எந்த இடத்தில் இருக்குது பிறக்கும் போதுங்கிற ஒரு விஷயம், எந்த தசை வருது, எப்போ வருது சுக்கிரதசைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில பேருக்கு நல்ல தசையெல்லாம் லேட்டாக வரும், சில பேருக்கு நல்ல தசையெல்லாம் சீக்கிரம் வந்துடும்.
இந்த நல்ல தசைலாம் சீக்கிரம் வந்துடுச்சுன்னா அப்பா பெரிய ஆளாக இருப்பார். சின்ன வயசில் ரொம்ப சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருப்பான் ஒரு பையன். அவன் கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஸ்கூலுக்கு கொண்டு போய் காரில் ட்ராப் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா அப்பா வசதியாக இருக்கார். சின்ன வயசில் இவனுக்கு யோக தசை, அது அப்பா அவனை நல்லா பார்த்துக்கிறாரு. 60 வயசுக்கு மேலே தான் ஒருத்தருக்கு நல்ல தசை வருதுன்னா அப்போ பசங்க நல்லா செட்டில் ஆகி அப்பாவை நல்லா பார்த்துக்குவாங்க. அவர் கடைசி காலத்தில் கஷ்டப்படாமல் இருப்பார். சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாலும் பசங்கள்லாம் சேர்ந்து அப்பாவுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்து அவரை நல்ல மரியாதையாக நடத்தி அவருக்கு வேணுங்கிற சௌகரியங்களெல்லாம் பண்ணி கொடுத்து நல்லா வச்சுப்பாங்க. பசங்க அப்போ வந்து ஓஹோன்னு கொழிச்சிட்டு இருப்பாங்க, செல்வ செழிப்பில் இருப்பாங்க. ஸோ நடு வயசில் வருது பாருங்கள், அந்த 25 வயசுலேருந்து 55 60 வயசுக்குள்ளே வர தசை தான் ஒரு மனுஷன் ஷைன் பண்ணுவாரா மாட்டாராங்கிறத சொல்லும். ரொம்ப சின்ன வயசில் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ரொம்ப லேட்டான பிறகு யோக தசை வந்தாலும் அது வந்து அவருக்கு சார்ந்து இருக்கிறது. அதெல்லாம் சார்ந்து இருக்கிறது யாராவது உத்தரால. ஆமாம் ஆமாம், அதான் 25 வயசுக்கு முன்னால் 20 வயசுக்கு முன்னால் வர தசையெல்லாம் அப்பாவுக்கு யோகம், 60 வயசுக்கு மேலே வந்தால் பையனுக்கு யோகம். அந்த பர்சனுக்கு எப்போ நல்ல தசை வரணும்னா அவர் படித்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு தொழில் பண்ணி அதில் கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் ஃபேமிலி ரன் பண்ணுற அந்த டைமில் நல்ல தசை வந்தால் தான் அவர் ஷைன் பண்ணுவார். அதனால் அந்த தசைகள் வந்து மொத்தம் 9 தசை நடக்கணும்னா இட் வில் டேக் 120 இயர்ஸ். ஃபுல்லாக ஒருத்தர் 9 தசை பார்க்கணுன்னா 120 வருஷம் ஆகும். யாருமே பார்க்க மாட்டாங்க. 6 தசை தான், 7வது தசை கூட்டு போயிடும்பாங்க. அந்த 6-7 தசையில் வந்து ஒரு தசையுடைய டியூரேஷன் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ சூரியன்னா 6 வருஷம், சந்திரன் 10 வருஷம், செவ்வாய் 7 வருஷம், ராகு 18 வருஷம், குரு 16 வருஷம், சனி 19 வருஷம், புதன் 17 வருஷம், கேது 7 வருஷம், சுக்கிரன் 20 வருஷம். இதில் எது ஸ்டார்டிங்லேருந்து பார்த்து அப்படியே அந்த ஆர்டர்லேயே வரும். ஸோ அவருடைய ப்ரைம் பீரியடில் நல்ல தசை வந்தால் அவர் அதில் ஷைன் பண்ணுவார், அவருடைய ஃபீல்டில் ஷைன் பண்ணுவார். இப்போ 7 நாட்டு சனியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் மிகப்பெரிய பயம் இருக்குது, அதுலேருந்து தப்பிக்கவே முடியாதோ அப்படின்ட்டு. அது உண்மைதானா? இல்லை அதுலேருந்து அவங்க விலகிறதுக்கோ இல்லை தப்பிக்க? 7 நாட்டு சனி வரும்போது என்ன தசை நடக்குதுங்கிறது முக்கியம் சார். 7 நாட்டு சனி எல்லாருக்கும் வாழ்க்கையில் 3 தரம் வரும். எல்லாருக்கும் வந்தே தீரும், அது பார்த்தே ஆகணும். அது யாரும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிலாம் போக முடியாது. ராசியே சனி கிராஸ் பண்ணிட்டு போகுது, 3 தரம் கிராஸ் பண்ணும். 3வது தரம் கிராஸ் பண்ணும்போது லைஃப் எண்ட் ஆகிடும்பாங்க. இதுதான் 7 நாட்டு சனி. 2 ராசிக்கு பின் வீட்டில் 2, ராசியில் 2, ராசிக்கு அடுத்த வீட்டில் 2, 3 2 சேர்ந்தது 7. அந்த மாதிரி 3 ரவுண்டு வரும். ஏறக்குறைய 22 வருஷம். ஆமாம், அதாவது 22.5 வருஷம். இந்த 7 நாட்டு சனி முடிஞ்சு அடுத்த 22.5 இயர்ஸில் அடுத்த 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து நல்ல தசை வருதாங்கிறது பார்க்கணும். 7 நாட்டு சனியில் கூட சில பேர் ஓஹோன்னெல்லாம் இருந்திருக்காங்க. அதுலேயே பொங்கு சனி, மங்கு சனி, மாரக சனின்னு 3 உண்டு. சில பேருக்கு முதல் சனி வந்து மங்கு சனியாக வரும். சின்ன வயசில் வர்றது டல்லாக இருப்பாங்க, படிப்புலலாம் ரொம்ப இது இருக்காது, அடிக்கடி காலில் அடிபட்டுன்னு வரும். சில பசங்கள்லாம் 7.5 சனியில் உடம்பு படுத்தும். 2வது ரவுண்டு வரும்போது ஓஹோன்னு ஷைன் பண்ணுவாங்க. 3வது ரவுண்டில் உடம்பு கொஞ்சம் டல்லாகிடும், அப்படியே படுத்துருவாங்க. சில பேருக்கு முதல் ரவுண்டு வந்து பொங்கு சனியாக வந்துடும், பீக்கில் இருப்பாங்க சின்ன வயசுலேயே. அதுக்கப்புறம் மிடில் ஏஜில் 2வது ரவுண்டு வரும்போது அவங்களுக்கு ஒன்றுமே வேலையே இருக்காது, சும்மா தான் இருப்பாங்க. முதல் ரவுண்டில் சம்பாதிச்சு வச்சு 2வது ரவுண்டு ஓட்டுவாங்க. அதே மாதிரியே அந்த நேரத்தில் வந்து சுபகிரக தசை வந்தால் 7.5 சனி ஒன்றும் பண்ணாது. இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு தசை எதுனா செவ்வாய் தசை சார். செவ்வாய் ஒண்டி ஒருத்தருக்கு நல்லா இருந்து அவங்களுக்கு நல்ல ஏஜில் செவ்வாய் தசை வந்ததுன்னா பக்கமாக ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்கள லைஃப் லாங் காப்பாற்றும். செவ்வாய் தசை முடிஞ்சு ஒரு 50 வருஷத்துக்கு அதை வச்சுட்டே சாப்பிடலாம். ஒருத்தர் நிறைய சொத்துக்கள் வாங்கி குவிக்கணும்னா செவ்வாய் தசை செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாயை எல்லாரும் தோஷம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. செவ்வாய் ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்காக இருந்து 7 இருந்தால் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நிறைய சேரும். செவ்வாய் தான் பூமிக்காரகன். செவ்வாய் நல்லா இருந்தால் தான் ப்ராப்பர்ட்டி வாங்கவே முடியும். செவ்வாய் நல்லா இல்லைன்னா சொந்த வீடு இருந்தால் கூட வாடகை வீட்டில் இருப்பான். சொந்த வீடே அமையாது, அமைஞ்சாலும் அதில் குடியிருக்க முடியாது. அதனால் செவ்வாயை வந்து நம்ம அதோட தோஷத்தை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஒன்லி அட் தி டைம் ஆஃப் மேரேஜ் தான். அது திருமண பொருத்தத்துக்கு தான் செவ்வாய் தோஷம் பார்க்கணும். மற்ற நேரத்தில் செவ்வாய் 7 இருக்குது 4 இருக்குன்னா அது யோகம், அது செவ்வாய் யோகம். செவ்வாய் நல்லா இருந்தால் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், லைஃப் லாங் அது வந்து இவங்களை காப்பாற்றும். அந்த மாதிரி நான் சில பேர் ஜாதகம்லாம் பார்த்துருக்கேன். ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்றது
உண்மையா? உண்மை இல்லை சார் அதெல்லாம். ஆ. ஆண் மூலம் அரசாளும், பின் மூலம் நிர்மூலம். ம். பின் மூலம்னு சொல்லியிருக்காங்க, அது பெண் மூலம்னு யாரோ குறும்புத்தனமாக மாற்றிட்டாங்க. ஓ. ஒரு ராஜாவுக்கு மூலமாக இருந்தால் மூலம் வந்து அரசாளும், ராஜா வேடுவார், மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ம். அதுலேயும் 4ஆம் பாதமாக இருந்ததுன்னு வச்சுங்க, பின் மூலம்னு சொல்லுவாங்க. அதை ம். மூலம் 4ஆம் பாதமாக இருந்தால் அவருக்கு பின் மூலம். பின் மூலம் எதிரிகள் நிர்மூலம். ம். ஆண் மூலம் அரசாளும், பின் மூலமாக இருந்தால் எதிரிகள் நிர்மூலம். ம். அதை ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னு நம்ம ஆளுங்க மாற்றிட்டாங்க. ம். தப்பு அது, அப்படிலாம் கிடையாது. இந்த திருத்தத்தையே இப்போ எல்லாரும் சேர்ந்து பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்க? எல்லா ஜோசியர்களும் சேர்ந்து பதிவு பண்ணலாம் இதை. ஆமாம், நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க, நான் போல்டாக இதுதான் விஷயம்னு சொல்கிறேன், மற்றவங்களும் சொல்லணும். ம். ஏன்னா இதனால் பல பேர் ஆமாம் சார், பாதிக்கப்படுறாங்கல்ல. மூலத்தினால கல்யாணம் ஆகாமல் நிறைய பேர் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க சார். 32 வயசு 35 வயசுலலாம் பெண்களுக்கு கல்யாணம் ஆகலை. என்னன்னு கேட்டால் மூலம் யாருமே பண்ணிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற அந்த இது எங்கிட்டயே நிறைய பேர் வராங்க. அந்த மாதிரிலாம் ம். அது வந்து நம்ம சொசைட்டியில் சில மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குது சார். ஜோதிடத்திலே நிறைய மூட நம்பிக்கை உண்டு. ம். என்ன மூலம் பற்றின மூட நம்பிக்கை, ம். ஆயில்யத்தை பற்றி ஒரு மூட நம்பிக்கை. ம். ஆயில்ய நட்சத்திரம் வந்து பொண்ணுக்கு இருந்தால் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்கிறது, அது ஒரு மூட நம்பிக்கை. அது ம். அப்படிலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் மனைவிக்கு ஆயில்யமாக இருந்தால் கணவனுக்கு பெரிய யோகம். ஓ. பெரிய பெரிய விஐபி விவிஐபிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் ஆயில்யமாக இருப்பாங்க, ஆ. அவங்க ஹஸ்பண்ட் பெரிய போஸ்ட்டில் இருப்பார். அதனால் ஆயில்யம் வந்து பெண்ணுக்கு இருந்தால் கணவனுக்கு யோகம். ஆனால் அதெல்லாம் யாரும் வந்து எடுத்து சொல்ல மாட்டேன்றாங்க, அதை யாரும் நம்பவும் மாட்டேன்றாங்க. நம்புறதுக்கே அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்ப வைக்க வேண்டியிருக்கு. ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியில் இருக்கவங்க திருமணம் செய்து கொள்ளலாமா? அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. குழந்தை வந்து குறையோட பிறக்குது. அப்படியா? ஆமாம், ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், பட் பிறக்கிற குழந்தைகள் கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன டிஃபெக்டோட பிறக்குது. அதனால் 7வது ராசி தான் எல்லாருக்குமே பெஸ்ட்டு சொல்லுவாங்க. அவங்க ராசிக்கு 7வது ராசியில் பண்ணிட்டா அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். சமசப்தமம் அப்படின்னு சொல்கிறது அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரே கோத்திரத்திலே திருமணம் செய்து கொள்வது சர்வசாதாரணமாக நடக்குது. ஒரே கோத்திரமாக இருந்தால் சிஸ்டர் ஆகிடுவாங்க. ஆமாம், ஆனாலும் திருமணம் செய்து கொள்வது சர்வசாதாரணமாக நடக்குது. பண்ணக்கூடாது, தவறு. சகோதரன், சக கோத்திரம், ஒரே கோத்திரமாக இருந்தால் அவங்க வந்து பிரதர் சிஸ்டர் ஆகிடுறாங்க. அது திருமணம் செய்கிறது தவறு. இப்போ பொதுவாக திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னொரு போக்கு என்ன இருக்குன்னா, மணமகன் வயசு கம்மியாக இருக்குது, மணமகள் வயசு அதிகமாக இருக்குது. அது போன்ற ஏற்றத்தாழ்வுகள் திருமண வாழ்வை பாதிக்காதா? பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். ஆயுள் குறையும்பாங்க. ஆணுக்கு வயசு கம்மியாக இருந்தால் ஆயுள் குறையும்பாங்க. ஓ. பெண்ணு எவ்வளோக்களவு இளையவளாக இருக்காளோ அவ்வளோக்களவு ஆணுக்கு ஆயுசு நீட்டிப்பு. தன்னோட நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அவங்க ரொம்ப வருஷம் வாழ்வாங்க. வயசு வித்தியாசம் நிறைய இருக்கணும். பெண்ணு சின்னவளாகவும் ஆண் மூத்தவராகவும் வயசு வித்தியாசம் ஒரு 7 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் வித்தியாசம் இருக்கலாம். அப்படி எவ்வளவுக்கெவ்வளோ அதிக வித்தியாசம் இருக்கோ அவ்வளவுக்கெவ்வளவு அவங்க நீண்ட நாட்கள் 2 பேருமே நல்லா இருப்பாங்க. ஆணுக்கு ஆயுள் விருத்தி சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா. இந்த ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு குருநாதர் அப்படின்னு யாரையாவது நினச்சிருக்கீங்களா, இல்லை நீங்களாக கற்றுக்கல? நான் சுயம்பு தான். நானே வந்து தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னுடைய குருநாதர். என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், பெரிய ஏற்றத்தாழ்வுகள். ஐ ஹவ் சீன் 1 lakh per month. எப்போ 1970s 80s. அப்பா. ஜீரோலேயும் இருந்திருக்கேன், 0 இன்கம்லேயே வாழ்ந்திருக்கேன். அப்போ நான் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பீங்களா? ஆமாம், பார்த்து எனக்கு தெரியும் எனக்கு ஒரு டைம் வருது அப்படின்னு. எல்லோரும் கேட்பாங்க, நீ என்ன சும்மாவே இருக்க, நீ ஒன்றும் அதை பற்றி கவலையே பட மாட்டேன்றீங்களே அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் வீட்டிலேயே கேட்டிருக்காங்க, என்னங்க சும்மாவே உட்காந்துருக்கீங்க நீங்கள் அப்படின்னு. எப்போ பாரு ஏதோ புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறத பற்றி ஏதாவது யோசிங்க. நான் அதுதான் புக்கு படிக்கிறேன், சம்பாதிக்க போகிறேன், அதுக்கு தான் படிக்கிறேன்னு சொல்லுவேன். அப்போ அவங்கெல்லாம் நம்பலை. இது என்னமோ இவர் இப்போ பாரு புஸ்தகத்தை வச்சுட்டு படிச்சுட்டு இருக்காரு, சாப்பிட்டு புக்கு படிக்கிறாரு, தூங்குறாரு, வேறு ஒன்றுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னுடைய ஒய்ஃப் சார். நான் ரொம்ப பெரிய லெவலில் சம்பாதிச்சுட்டு இருந்தப்பவும் சரி, வருமானமே இல்லாதப்பவும் சரி, அதுக்கு பிறகு ஒரு பெரிய புகழ் கிடைச்ச பிறகும் சரி, எல்லா காலகட்டத்திலையும், ஏன்னா நான் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை தாண்டி தான் இந்த நிலைக்கு வந்திருக்கேன். எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி எங்கூட பேசிட்டு ஒரே மாதிரி பழகக்கூடிய ஒரு நல்ல குணவதியை கடவுள் எனக்கு கொடுத்தது பெரிய வரம். தட் இஸ் அ உமன் பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் அப்படிம்பாங்களே,
பிஹைண்ட் மை சக்ஸஸ் இஸ் மை ஒய்ஃப். இந்த ஜோதிடத்துறையில் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டுனா எதை சொல்வீங்க? மக்களுடைய பாராட்டு தான் சார். என்கிட்ட வந்து பார்த்தவங்க எனக்கு கொடுக்குற ஃபீட்பேக்கு, நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு வந்து எவ்வளோ பேர் வந்து கல்யாணத்துக்கு புடவை வேஷ்டி பழம்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தது வந்து கணக்கே இல்லை. அவ்வளோ பேர் அவ்வளோ திருப்தியாக வந்து அவங்க நல்லா வாழ்ந்து அவங்க பையனுக்கு வந்து படிப்பு சம்மந்தமாக எங்கிட்ட வந்து கேட்குறது, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறோன்னு அடுத்த தலைமுறைக்கு வந்து கேட்குறாங்க. அவங்க நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. நான் பொருத்தம் பார்த்து கொடுத்தவங்க அவங்க டாக்டருக்கு வந்து இப்போ எப்போ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்றலாம் வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி வந்து அந்த ஃபீட்பேக் தான் எனக்கு ஒரு பெரிய பரிசு. அதுதான் ஒரு பெரிய ஹானர். எனக்கு வந்து விருதுகள்லாம் நிறைய கிடச்சிருக்கு. எனக்கு வந்து தர்மபுரம் ஆதீனத்தில் திருவாவடுதுறை ஆதீனகத்தை அவங்கெல்லாம் எனக்கு வந்து பாராட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஆதீனம்லாம் வந்து அவ்வளோ சுலபமாக வந்து யாரோ ஒரு சாதாரண ஆளெல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரிலாம் பாராட்ட மாட்டாங்க. ஓரளவு கல்வியில் அந்த வித்தை இருந்தால் தான் அவங்க அதுக்கான மரியாதையை கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் என்னை மதித்து என்னை கூப்பிட்டு எனக்கு விருது கொடுத்து எனக்கு வந்து ஜோதிட கலாநிதிங்கிற டைட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க ஆதீனகர்த்தா. அதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு அது ஒரு பெரிய இது. அந்த மாதிரி ஜோசியத்தில் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 விருதுகள் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். பல்வேறு அமைப்புகள் எல்லாருமே என்னை வந்து பாராட்டி எனக்கு அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு இசை விமர்சகராக MS சுப்புலட்சுமியை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு பலமுறை உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கள பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு தீபாராதனை டைம் ஆகிடுச்சு, நான் பாபாவுக்கு தீபாராதனை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தள்ளி உட்கார வச்சுட்டு ஒரு சின்ன பூஜை ரூமு அழகாக பாடிக்கிட்டே காமிச்சாங்க. அந்த அம்மா பாடிக்கும் போது பாபா படத்துலேருந்து விபூதி விழுது பாருங்க, ஒரு மூட்டை விபூதி விழுந்திருக்கும். சுப்புடு விமர்சனத்துக்கும் உங்களுடைய விமர்சனத்துக்கும் என்ன வேறுபாடு? நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் எழுதுவேன். பட் அதை நான் எழுதுகிற விதம் அவங்களுக்கே சிரிப்பு வந்துடும். வனஸ்பதி ராகம்னு ஒன்று வாசிச்சார் ஒருத்தர். வனஸ்பதி ராகம் எல்லாரும் வாசிப்பாங்க, நான் கேட்டிருக்கேன். இவர் வாசிச்ச ராகத்துக்கு பேர் டால்டா அப்படின்னு எழுதுங்க. உங்களுக்கு மிகவும் பிடித்தமான திரைப்பாடல்கள் அப்படின்னு ஒரு 2 சொல்ல முடியுமா? அந்த நளின காஞ்சியில் 4-5 பாட்டு இருக்குது. அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.